லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த டெய்லி பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த டெய்லி டிலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலிமா உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டெய்லி விடுதல் ஊழியத்தின் மூலிமா தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த டெய்லி டிலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலிமா இதை பார்க்குற கேட்குற விசுவாசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் கூட வேதத்திலேருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசித்து நான் உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 20 அதிகாரம் 11 வசனம், எக்ஸோடஸ் 20:11, விமோச்சன காண்டா 20 அத்தியாயம் 11 வாக்கியா. அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்கிறது கர்த்தருடைய நாளை, அந்த சபத்து நாளை, அந்த பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆகையாலே இந்த ஓய்வு நாளிலே, சபத்து நாளிலே, கர்த்தருடைய நாளிலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அந்த ஓய்வு நாளில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய தெய்வ பிள்ளைகள் அவங்க சொல்கிற ஒரு காரியம், ஐயா பிரதர், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நாங்கள் செய்கிற வேலையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில், எங்கள் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர். ஆனால் வேதம் சொல்கிறது உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஓய்வு நாளை நான் ஆசிரிச்சுக்கிறேன். ஓய்வு நாளில் நீங்கள் முக்கியப்படுத்தும் போது, கனப்படுத்தும் போது, ஓய்வு நாளில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த ஓய்வு நாளில் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கைகொண்டு நடப்பதில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை முக்கியப்படுத்துறதில்ல, ஓய்வு நாளை கனப்படுத்துறதில்ல, ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுல நிறைய கிறிஸ்தவர்கள் ஏனோ தானமாக இருக்கிறாங்க. இந்த வாரம் போல கட்டினா யார் கேட்பாங்க? பாஸ்டர் திட்டுவார், பார்த்துக்கலாம். இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டோம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்கள் சபத்துனால, ஓய்வு நாள ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணல. இந்த ஆராதனை நாளில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, பிளஸ்ஸிங்கை நீங்கள் லெஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் எழுத போனீங்க. வானமும் பூமியும் ஒழுந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை மாறாதது. ஓய்வு நாளில் வேதத்தை பார்க்கும்போது வியாதிஸ்தர்களை குணமாக்குறார், பாவங்களை மன்னிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், தேற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார், பரிசுத்தாவில் நிரப்புகிறார், தன் பலத்தினால ஜனங்களை நிரப்புகிறார், வியாதிகளை, நோய்களை, பிசாசு கட்டுப்பாடுகளை விடுவிக்கிறார். ஆகவே கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானப்படுங்க, என் வாழ்நாள் முழுவதும் என்ன தடை வந்தாலும், எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் நான் கர்த்தருடைய நாளுக்கு முக்கியம் கொடுப்பேன். கர்த்தரை ஆராதத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன். ஓய்வு நாளே நான் கனப்படுத்துவேன். அந்த சபத்துனாலே நான் குடும்பம் போய் ஆசீர்வாதம் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாத குறைகளை கர்த்தர் நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஓய்வு நாளை கனப்படுத்துறீங்களா? ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிறீங்களா? ஓய்வு நாளை வந்து கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆராதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்கா சோத்திரப்பா. இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்து மூலிமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசித்து ஒப்பு கொடுக்குற அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத குறைகளை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் ஓய்வுனால, சபத்துனால, அப்போ ஆராதனால ஆராதிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசை குறைகளை
எடுத்து போட்டு நிறைவான ஆசிர்வதில நிரப்புங்க ராஜா. அவங்க வேலைகளை ஆசீர்வதிங்க, அவங்க பிஸ்னஸ்களை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குற அத்தனை பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்கி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.